பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்போஸ்தலிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த வாரத்துல கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில். ஹல்லேலூயா. யாருன்னு நீங்க கேட்குறீங்களா? நம்முடைய சத்துருக்கள், நமக்கு விரோதம் பண்ணுகிறவர்கள், நம்மை எதிர்க்கிற சாத்தான், சத்துரு, அவனுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறாரு. பாருங்க, இந்த நாள் ஒரு சம்பவத்துல இருந்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 14 நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் லீஸ்திராவில சுவிசேஷத்தை அறிவித்ததுனால சிலர் பொறாமை கொண்டு சில யூதர்கள் எழும்பி அப்போஸ்தலனாகிய பவுலை கல்லெறிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் கல்லெறிந்து பவுலை பாருங்க, அவர் செத்தான் என்று எண்ணி அவனை இழுத்து கொண்டு பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் பாருங்க, 19 வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். அவன் செத்து போனான் என்று எண்ணினார்கள். ஏன்னா கல் எறிகிறவர்கள் பாருங்க, கிட்டத்தட்ட 48க்கு அதிகமான கற்களை எறிவார்கள் நியாயப்பிரமாணத்தின்படி. இப்படி இருக்கையில அவன் மேல் கல்லெறிந்து அவன் செத்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்துல என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, 20வது வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து, ஹல்லேலூயா, அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் மரித்து போனான், இனி பவுலுடைய கதை முடிந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல பவுல் எழுந்தாராம். எப்போ எழுந்தார் கேட்டீங்கன்னா, கல் எறிந்தவர்கள் அவனை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவன் மறுபடியும் எழுந்து எந்த பட்டணத்திற்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து போட்டாங்களோ அதே லீஸ்திரா பட்டணத்திற்குள்ள பவுல் எழுந்து மறுபடியும் போனாராம். ஹல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு சில சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. நாம் இருக்கவே கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நம்மை மறுபடியும் எழுந்து போக ஆண்டவர் உதவி செய்வார். பாருங்க, எசேக்கியேல் 37:14 சொல்லுகிறது, என் ஆவியை அவர்களுக்குள் வைப்பேன், அவர்கள் உயிர் அடைவார்கள். அல்லேலூயா. பவுலுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால அவன் செத்தான் என்று எண்ணினார்கள். ஆனாலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் எழுந்து அதே பட்டணத்துக்குள் போய் மறுபடியும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தாண்டு பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட செத்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் முன்பாக கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.